வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ராசிபுரத்துலேருந்து திருச்செங்கோடு ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போகிறேன். அது யார் அப்படின்னாக்கா நம்ம 2TC கிளப்பில் இருக்காங்க கௌதம்னு சொல்லிட்டு. கௌதமுடைய தங்கச்சிக்கு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரை இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்ததே இந்த தம்பிங்க தான். அவங்க வந்துட்டு ஏற்காடு அடிவாரத்தில் ஒரு 2 ஸ்ட்ரோக் மீட்டப் நடத்தும்போது எனக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் ஒன்று ஜஸ்பா சுப்ரீமோ ஒன்று இருக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு அன்பாக கொடுக்குறோம், அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூட்டர் கலெக்ஷன் அந்த நெருப்பு முடிச்சது. இன்னைக்கு எனக்கு போதுங்கிற அளவுக்கு ஒரு 10 ஸ்கூட்டர் கலெக்ஷன் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராசிபுரம் அவுட்ரு பைபாஸ் ஆண்டூர் கேட்லேருந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வழியாக வந்து இப்படியே அவுட்ரு போகிறதுங்க. குர்சாம்பாளையம் இந்த இடம்லாம் போக தேவையில்ல, நேராக அப்படியே போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு 2 பக்கமாக இடம் வந்து ஹை ரேட்டுக்கு போகுது. இதில் தான் என்னுடைய எதிரி ஒருத்தன் இருக்கான், எங்கள் மாமா பையன். அவன் 3 ஏக்கரை வச்சுருக்கான். அதனால பெரிய உலகத்திலே பெரிய ஆள் ஆயிட்டாரான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பணம் நிறைய வச்சிருந்தா உடனே அவன் யோக்கிய நல்லவன். ஆனா அவன் கேட்ரிங் பண்ணுற தம்பிங்களுடைய ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தேன். அழகு, எல்லாத்துக்கும் நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது. ஸ்டேஜ் டெக்கரேஷன் சிம்பிளாக அழகாக இருந்ததுங்க. மண்டபம் புதுசு, ஏசியெல்லாம் பண்ணி அருமையாக இருக்குது. நண்பர்கள்லாம் அரியலூர்லேருந்து வந்திருந்தாங்க. 2TC கிளப். ஏற்காட்டில் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு அண்ணனுங்க அவங்கெல்லாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை, ரெகுலர் நண்பர்கள் எல்லாம். இறங்கி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த இடம் பவானி கூடுதுறை. நாங்கள் இன்றைக்கி ஒரு துக்ககரமான விஷயத்துக்காக வந்தாங்க. நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்துட்டு எங்களுக்கு ஜூனியர், என் ஃப்ரெண்டோட தம்பி, நம்மளுக்கும் ரொம்ப க்ளோஸ். நாங்கள்லாம் எமாக வாங்கின காலத்தில் அவனும் என் கூட ரைடு வருவான். வெட்னரி டாக்டர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டு அப்படிங்க. அதனால் அவருடைய அஸ்தி கரைக்கிறதுக்காக வந்துடணும். ஒரு மனசுக்கு உருக்கமான சங்கட்டமான விஷயம்.